உங்க உடம்புல சூடு அதிகமாகறதுனால தான் பெரும்பாலான பிரச்சனைகள் வருதுன்னு சொன்னா நம்புவீங்களா? காமனா உடல்ல வெப்பம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இதுல 2 டைப் ஆஃப் வெப்பம் இருக்கு. ஒன்னு உள்புற வெப்பம், இன்னொன்னு வெளிப்புற வெப்பம். கண்ணெரிச்சல், ஈறுகள்ல ரத்தம் வருது, முடி கொட்டுறதுல இருந்து கால்ல வர பாத வெடிப்பு வரைக்கும் ஹீட் அதிகமாகறதுனால வர அறிகுறிகள் தான். நம்ம உடம்புல 9 துவாரங்கள் இருக்கு. இது வழியா வெப்பம் அதிகமா வெளியேறும் போது கண்ல ட்ரைனஸ், காதுல வெப்பம் தெரிகிறது, உதடு மற்றும் நாக்குல வெடிப்பு வரது, ஆசன வாயை சுத்தி புண் வரது போன்ற பிரச்சனைகள் இருக்கும். இன்டர்னல் ஆர்கன்ஸ்ல இருக்க வெப்பத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, உதாரணத்துக்கு கல்லீரல் அதிகமா வேலை செஞ்சு வெப்பம் அதிகமா வெளியேறும் போது கண் கலங்கி அதிகமா நீர் வடியறது போன்ற பிரச்சனைகள் நமக்கு கண்படும். யூட்ரஸ்ல ஹீட் அதிகமாகும் போது வெஜைனாவை சுத்தி கட்டி வரது, பெருங்குடல்ல ஹீட் அதிகமாகும் போது மூலம் போன்ற பிரச்சனைகள் வரதெல்லாம் இருக்கும். இதுக்கு எக்ஸ்டர்னல் ஆயின்மெண்ட் போட்டு சரி செய்யணும்னு நினைக்கிறது ஒரு டெம்பரரி ரிலீஃப் தான். இதுக்கு உடல் சூட்டை தணிக்கிறது தான் ஒரு நல்ல வழி. எக்ஸ்டர்னல் ஹீட்டை கம்மி பண்ணணும்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி வாரம் 2 முறை குளியல் எடுத்துக்கலாம். இதுவே சளி தொந்தரவு இருந்துச்சுன்னா சீரகம் மிளகு போட்டு காய்ச்சி குளியல் எடுத்துக்கலாம். இன்டர்னல் ஹீட்டை குறைக்கணும்னா நீர் சத்து அதிகமா உள்ள காய்கறிகளை எடுத்துக்கணும். அது கூடவே மோர், பாதாம் பிசின், சியா விதைகள், முளைக்கட்டிய வெந்தயம்னா எடுத்துக்கலாம். இது மட்டும் இல்லாம எம்டி ஸ்டொமக்ல தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி ஆயில் புல்லிங் பண்ணலாம். நம்ம பாதம் மற்றும் தொப்புல நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். இரவு நேரங்கள்ல ஈர துணியை பிழிஞ்சு நம்ம வயிற்று மேல போட்டுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் சிம்பிளா தெரிஞ்சாலும் இதை ரெகுலரா பண்றது மூலமா பிசிஓடி, டயபிட்டிஸ், சைனசைட்டிஸ், ஆர்த்ரைட்டிஸ்ல இருந்து நல்ல விடுப்பு தரும். Download ShareChat.